செய்திகள். புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும் அதிக அளவில் பரவினால் அது சமாளிக்க வேண்டிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சார்பில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் ஆபரேஷன் சித்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுக்களை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகம்பால் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள். புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும் அதிக அளவில் பரவினால் அது சமாளிக்க வேண்டிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக சளிக்காய்ச்சல், இருமல் என அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்வது போன்று கொரோனா பரிசோதனையும் செய்யப்படுகிறது. கடந்த வாரம் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 12ஆக உயர்ந்துள்ளது. இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளரிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள், தமிழகத்தில் உள்ளது போன்ற அதிகப்படியான தொற்று புதுச்சேரியில் இல்லை. இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. காய்ச்சலால் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்படுகிறது. தற்போது 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், அதிக அளவில் தொற்று ஏற்பட்டால் கோரிமேட்டில் உள்ள நெஞ்சக மருத்துவமனையில் தனியாக 10 படுக்கை மற்றும் 2 வெண்டிலேட்டருடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார். கொரோனா தொற்று சம்பந்தமாக மத்திய அரசு எந்தவித வழிகாட்டுதலும் தெரிவிக்கவில்லை. மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கொரோனா பாசிட்டிவ் இருந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் மக்கள் விரோத ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் புதிய தொழிலாளர்கள் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற 21 அம்சங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி, சிஐடியூசி, என்டியூசி, எல்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டம் குறித்து ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேதுச்செல்வம் கூறும் பொழுது, தொழிலாளர்களுக்கு எதிரான 4 தொகுப்பாக மாற்றப்பட்ட தொழிலாளர் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த நாடு தழுவிய உளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் ஆபரேஷன் சித்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்றனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்கம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் புறப்பட்ட ஊர்வலத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் செல்வகணபதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஊர்வலமானது உழந்தை கீரப்பாளையம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரம் மரப்பாலம் சந்திப்பு சென்று மீண்டும் உழந்தை கீரப்பாளையம் சந்திப்பில் நிறைவடைந்தது. பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வழக்கறிஞர் குமரன், முதலியார்பேட்டை தொகுதி வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி, நிர்வாகிகள் சின்னத்தம்பி, மஞ்சுளா, திருச்சந்திரன், பாஜக பிரமுகர் வெற்றி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி பிரதேச துளுவ வெள்ளாளர் எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் டிரஸ்டின் பொதுச் செயலாளரும் அகில இந்திய துளுவ வெள்ளாளர் நலச்சங்கத்தின் துணைத் தலைவருமான திரு ரா. ரவி தனது 54வது பிறந்தநாள் மற்றும் தனது மருமகன் தணிகைவேல் பிறந்த நாளையும் கொண்டாடினார்.
புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தனர். மேலும் தங்கத்தேர் இழுத்து பிறந்தநாளை கொண்டாடினர். பிறந்தநாளை ஒட்டி பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை அவருடைய குடும்பத்துடன் கோவிலில் கொண்டாடி மகிழ்ந்தனர். 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுக்களை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகம்பால் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள். நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி நமது தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுக்களை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகாம்பால் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள். தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பாட்டத்தின் நிறுவனர் மின்னல் சந்திரன் ஆசான், செயலாளர் விமல் பிரகாஷ் ஆசான் மற்றும் பொருளாளர் வினு பிரகாஷ் ஆசான் ஆகியோரின் தலைமையில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி நமது தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுக்களை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகம்பால் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள். இதனை கிரகம்பல் நிறுவனத்தில் இருந்த ஸ்ரீதர் மற்றும் மாரி செல்வம் ஆகியோர் பார்வையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் இந்திய பாரத் சேவக் சமாஜ் மக்கள் மன்றத்தின் துணைத் தலைவர் ஜெயகிருஷ்ணன் மற்றும் காந்தி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் மற்றும் பல்வேறு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலைகளை மீட்டெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சொற்பொழிவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து ஆசான்மார்களும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இதில் சிலம்பு சுரேஷ் ஆஷா, முத்து சரவணன் மற்றும் ராஜன், இலவச விபத்து ஆம்புலன்ஸ் சேவை உரிமையாளர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை பாராட்டும் வகையில் 100 அடி நீளத்தில் தேசிய கொடியேந்தி மாணவர்கள் பேரணி சென்றனர். ஆபரேஷன் செந்தூரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே நேற்று மாலை 5 மணியளவில் மாணவர்கள் பேரணி சென்றனர். இந்த பேரணியில் ஸ்கேட்டிங் என்சிசி மாணவர்கள், தாகூர் கலைக்கல்லூரி, காஞ்சிமா முனிவர் பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் 100 அடி நீளம் 8 அடி அகலம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சாந்தி நகர் உள்ளிட்ட முக்கிய வழியாக மீண்டும் விமான நிலையத்தில் பேரணி நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும் அதிக அளவில் பரவினால் அது சமாளிக்க வேண்டிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சார்பில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் ஆபரேஷன் சித்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுக்களை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகம்பால் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தார்கள்.